என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி. நான் வாக்கு மீற மாட்டேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் நாளை உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகிறது. என் குழந்தையே, நான் சொல்கின்ற இந்த 2 ஆண்கள் உன் வாழ்க்கையில் நின்று உனக்காக நாளை செய்யக்கூடிய ஒரு விஷயம் நீ கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்று. இவர்களால் தான் இது நடத்தப்பட வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? இவர்கள் நல்லது செய்வார்களா தீயது செய்வார்களா என்பதை தாண்டி என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதை தொடுகின்ற நேரம் இது. உன் தாயின் வார்த்தைகள் உனக்காக உன்னை வந்து சேரும் நேரம். இந்த வராகி என்னவாக இருக்கிறேன், உனக்கு நான் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் முன்னின்று நடத்துகிறேன் என்பதனை எல்லாமும் பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் உனக்காக நான் தேடி தேடி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கான விஷயங்களை எல்லாமும் நீ நன்மதிப்போடு எப்பொழுதும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நின்று நான் எடுத்துச் சொல்லும் எல்லாமுமாக உன் முன்னால் நடத்தும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்பது நீ அறிந்த உண்மைதானே? இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பது நீ தெரிந்து கொண்ட விஷயம்தானே? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உனக்கு என்ன நடந்தாலும் அதை எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளக்கூடாது. உனக்காக நான் இருப்பது இனி எந்த நாளிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் மேன்மையை எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி, 2 பேரை பற்றி பேச நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குள் பல காரணங்கள் இருக்கும் அல்லவா? பல சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்து விட்டது என்று எல்லாமும் இனி ஒருபோதும் என் குழந்தை நீ நினைத்து பதற வேண்டாம். உன்னோடு இந்த வராகி நான் இன்று உனக்கு சொன்ன இந்த விஷயங்களை நீ சரிவர முதலில் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் இருக்கின்ற காலம் இனி எப்பொழுதும் உனக்கான நல்ல காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியென்று நாம் நினைக்கும் விஷயங்களில் நாம் எதிர்கொள்கின்ற ஒவ்வொன்றையும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகிவிட்டது என்பதில் உனக்கு கவனம் வேண்டும். யாரும் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து எதையும் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தோடு சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் அல்லவா? இனிமேலும் என் குழந்தை நீ எதற்குமே பதறக்கூடாது. இன்னொருவருக்கு உன் வாழ்க்கையில் வாய்ப்பு கொடுப்பதை விட்டுவிடு. சரி, அப்படியானால் இந்த 2 ஆண்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்களினுடைய உண்மையான நிலை என்ன, இவர்கள் உன்னை தேடி வருவதற்கான காரணம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எதுவானாலுமே உனக்காக நான் மட்டும் வருவதை நிறுத்த மாட்டேன். நான் மட்டும் உன்னோடு பேசுவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன். நீ தவறை செய்தாலும் எனக்கு தெரியும் அல்லவா? என் பிள்ளை என்னவென்று இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமலாலும் என்னவென்று எதை பற்றிய சிந்தனை இல்லாமல்னாலும் தான் இத்தனை பெரிய பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய். இனியும் இதை தொடர நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படியே இருந்துவிட, நீ இப்படியே கவலையோடு இருந்துவிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடப்பதை
நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வராகி நானிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு சொல்லித் தருகின்ற விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொண்டால் உன்னை தேடி நான் இருந்து உனக்கு நடத்துவது அத்தனையும் இனி என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும். வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்து கொண்டு சரியாக எல்லாவற்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உனக்கு நீ விரும்பியது போல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இனி உனக்கே என்று ஒவ்வொன்றும் நடந்தே தீரும் அல்லவா? ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே என்று கிடைத்தே தீரும் அல்லவா? இனி உன்னை சுற்றி நான் இருப்பது உனக்கு மேலும் மேலும் பல மாற்றங்களை கொடுக்கும் அல்லவா? என்ன நடந்திருக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு இனி என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கை என்ன தர இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொன்னது போல நாளை இந்த 2 ஆண்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பங்கினை வகிக்கத்தான் போகிறார்கள். அது மட்டுமல்ல என் குழந்தை, ஒரு விஷயத்தை புரிந்து கொள். நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் நாளை உடையணிந்து கொள். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது எப்படிப்பட்ட ஒரு நேரத்தை எதிர்கொண்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுமையாக என்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? முழுமையான விஷயங்களை நீ எதிர்கொண்டால் அது போதுமல்லவா? நடக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் இனி எந்த நிலையிலும் உனக்கான தேவைகள் உன்னை வந்து சேரட்டும். நீ ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கத்தான் வேண்டும். உன்னுடைய எண்ணம் போல எல்லாமும் உனக்கு சரியாகத்தான் நடக்க வேண்டும். வராகி என்பவள் இருக்கும் பொழுது எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ மீட்டு கொண்டு வரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, தெய்வம் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லாமும் என்ன நடத்தி இருக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களினால் இனி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த 2 ஆண்களும் யார் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உடனடியாக நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் நீ உடையணிந்து விடுவாய். என் பிள்ளையே, எது நடந்தாலும் ஒன்று மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். பிரச்சனைகள் வரும், வராமல் இருக்காது. சோதனைகள் வரும், வராமல் இருக்காது. வருவது எப்படியோ அதுபோலத்தான் அதை எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களும். எதுவென்றாலும் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இங்கு யாரையுமே காயப்படுத்தாமல் இருந்தது கிடையாது. இது போன்ற நேரங்களிலும் இது போன்ற நிலைகளிலும் நீ உனக்கு தகுந்தாற்போல எப்பொழுதும் உன்னை மாற்றிக்கொண்டே இரு. ஏனென்றால் ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்கும் என்றால் அதற்காக நாம் பெறக்கூடியதில் வேறு யாருக்கும் எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே தவிர வேறு எதை பற்றியும் என் பிள்ளை பெரிதாக நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு தெளிவு பிறக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பது போல இனி உனக்கே என்று நான் உருவாக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு மட்டுமே சொந்தமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வர தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வர ஒவ்வொரு விஷயங்களிலும்
நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர்தான். என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் இவர் இல்லாமல் அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட ஒருவர்தான் முதலாவது நான் சொல்லக்கூடிய நபர். அவர் வேறு யாரும் இல்லை, சிவபெருமானை பற்றித்தான் உன் அம்மா இத்தனை நேரமும் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். சிவபெருமான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லா ஒரு விஷயங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் அல்லவா? அதே நேரம் இவர்களுக்கு வாழ்க்கை என்பது கஷ்டத்தில் இருக்கிறது என்றால் அந்த வாழ்க்கையை நிச்சயமாக சந்தோஷமாக வழிநடத்துவது யார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்திற்குள்ளேயே முங்கி கிடக்கிறோமே, வேதனைகளுக்குள்ளேயே சிக்கி தவிக்கிறோமே என்று சொல்லி வருத்தப்படுவதை விட நீ நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ சரியாக இருக்கத்தான் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, சிவபெருமானினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகுந்த மேன்மையை கொடுத்து உனக்குள் மிகுதியான மாற்றத்தை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது உனக்கு இனிமேல் எந்த விஷயத்திலும் மிகப்பெரிய தெளிவு என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது வெளியில் நின்று உன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் குரல் கேட்கும்படி பேசினாலோ நிச்சயமாக அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இப்படித்தான் என்று. சரியான நேரத்தில் சரியான தண்டனைகள் கிடைக்கும் பட்சத்தில் பொதுவாகவே எந்த ஒரு தவறையும் யாரும் செய்ய துணிய மாட்டார்கள். ஆனால் தண்டனைகள் கிடைப்பதற்கு கால தாமதமாகிறது என்பதனை தாண்டி தண்டனை என்ற ஒன்றே இங்கு இல்லாமல் போய்விட்டதல்லவா? பலருக்கும் வாழ்க்கையில் இப்படித்தான் தைரியமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் பெரிதாக அலட்டி கொள்ளாமல் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. என் குழந்தையே, பொதுவாக சிவனின் அருளை பெறுவது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல. சிவபெருமானினுடைய அருளை உனக்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுது மனதில் தைரியம் என்ற ஒன்று இருக்க வேண்டும். கள்ளம் கபடமில்லாத ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும். திங்கள் கிழமை முழுக்க முழுக்க சிவனுக்கே கொடுக்கப்பட்ட நாளாகும் என் குழந்தையே. அப்படியானால் திங்கள் கிழமை நாளில் கருப்பு வண்ணத்தில் உடை அணிவதை தவிர்த்து வெள்ளை நிறத்தில் நீ உடை அணிந்தால் நிச்சயமாக பல நல்லது நடப்பதை உன்னால் கண்கூடாக காண முடியும். சரி, வெண்மை நிறத்தில் உடை அணியச் சொல்லி இருக்கின்றேன். அப்படியானால் அந்த ஆண் இன்னொருவர் யார் என்ற எண்ணம் வருகிறதா? என் குழந்தையே, திங்கள் கிழமை சந்திர பகவானுக்கு உகந்த நாள். சிவபெருமானையும் சந்திர பகவானையும் இந்த நாளில் ஒரு சேர நீ வணங்கும் பொழுது சந்திரை தன் தலையில் சூடியவர் அல்லவா? மூன்றாம் பிறையை தன் தலையில் சூடியவர் அல்லவா சிவபெருமான்? அப்படி இருக்கும் பொழுது சந்திர பகவானையும் சேர்த்து இந்த நாளில் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக மிக பெரிய அளவில் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நேரங்களையும் உணர்ந்து இனி உனக்கே என்று நான் எடுத்து சொல்லும் இந்த விஷயங்களை நீ தெளிந்து கொண்டு வாழ்ந்து விட்டாலும் அது போதும். தெளிவன்போடு நீ எதை செய்வதாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு பிறக்கும் பொழுது அந்த இடத்தில் தெய்வம் வந்து உன்னை நிறுத்தியதை நீ உணர்ந்து கொள்வாய். தெய்வம் உன்னை தூக்கி நடமாடச் செய்ததை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். யாரும் இல்லை என்று இனி சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ பதறக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை பேசும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இது போன்ற நேரங்களில் இந்த வராகியானவள் உனக்கென சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும்.
முழுக்க முழுக்க ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடப்பது என்னவென்று நான் தெரிந்து கொண்டேனானால் அதை முதலில் உன்னிடத்தில் நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வந்து விடுவேன். முதலில் உன்னிடத்தில் சொல்லாமல் நான் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாகவும் உண்மையுடனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனையும் மறக்காதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் இதுவரையிலும் நீ பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய விஷயங்கள் தான். சிவபெருமானும் சந்திர பகவானும் ஒன்று சேர்ந்து ஒரு நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிவிட முடியும் என்றால் அந்த மாற்றத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் காலங்களில் நாம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கென்று சரியெனப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் ஒன்றை நடத்திவிட்டது என்றால் தெய்வத்தின் அருள் நமக்கு இருக்கிறது என்று சொல்கின்றோம். அதே நேரம் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் தெய்வத்தை திட்டி தீர்க்கின்றோம். என்ன நடந்தாலும் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. தெய்வத்தின் மீது கொண்ட அன்பை ஒருபோதும் நாம் கைவிடக்கூடாது. எந்த நிலையிலும் நாமாக நின்று நமக்கான ஒன்றை சரியாக பெற்றுக்கொள்ளும் வரை நாம் எதையுமே தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் கைவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். இவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே இனி வரும் நாட்களில் மிக தெளிவாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன் முன்னால் நான் இருந்து நடத்தும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை தருவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். வெற்றி என்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு எட்டா கனியாக மாறியிருந்தாலும் எப்பொழுது நான் உன் கண்களில் அடிக்கடி படத் தொடங்கி இருக்கின்றேனோ அப்பொழுதே அதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்க தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதுவும் உன் வாழ்க்கையில் நிறைவாக வரத் தொடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா நேரமும் என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த விஷயங்களினால் நீ சரியான ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். சரியான புரிதலோடு நீ எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நன்மதிப்போடு வாழத் தொடங்கிவிட்டாலும் அது போதும் அல்லவா? நடந்தது எல்லாமும் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று ஏற்று நடந்து கொள். வராகி என்ற ஒரு நிலை உன் வாழ்க்கையில் உனக்காக வருகின்ற இந்த நேரம் நீ உன்னுடைய ஒவ்வொரு மதிப்பையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பது உனக்கு புரியும் அல்லவா? இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்வாய். சந்திர பகவானையும் சிவபெருமானையும் நாளை உன் வாழ்க்கையில் நீ மனதார ஒருமுறை நினைத்துவிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்றும் ஓம் நமச்சிவாய என்றும் நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே எழுந்திருந்தாயானால் நிச்சயமாக இந்த பொழுது, இந்த திங்கள் கிழமையின் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்காமல் உனக்கு போகாது. பொதுவாகவே சிவபெருமானுக்கு பிடித்த வண்ணம் வெள்ளை வண்ணம். இந்த நிறத்தில் உடையணிந்து நீ ஒரு விஷயத்தை அவருக்கு பிடித்தது போல செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் உன்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிட முடியும். மிகப்பெரியதொரு மாற்றத்தை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் வந்துவிட்டேன். எந்த நிலையிலும் உனக்காக நான் வந்துவிட்டேன். எப்பொழுதும் உன்னை தொடரும் அன்பை கொடுக்க நான் வந்துவிட்டேன். இனி எந்த நாளும் என் பிள்ளை நீ ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள். ஆனந்தமான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கொள். எல்லாமும் இனி உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும்.
இந்த வராகியானவள் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா நிலைகளிலும் நன்மதிப்பு ஒன்று உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இருக்கும் காலம் இனி உனக்கு என்றும் நல்லதே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.